கிரிக்கெட் ஃபேன்ஸ், இந்துஸ்தான் டைம்ஸ் ஒரு ஐபிஎல் ரிலேட்டடாக ஒரு செம்ம அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன், என்னை ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த அப்டேட் என்னன்னா, சிஎஸ்கே கிட்ட மும்பை இந்தியன்ஸ் நாங்கள் ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு தரோம், ஆயுஷ் மாத்ரே அவங்களுக்கு தாங்க, கூட சேர்ந்து ஒரு சம் அமௌண்ட் கேஷும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சிஎஸ்கே தரப்புலேருந்து டிக்ளைன் பண்ணிட்டு இவங்க ஒரு ஆஃபர் கவுண்டராக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, சிவம் துபே ப்ளஸ் நாங்கள் ப்ரீவிஸும் உங்களுக்கு தரோம், ப்ளஸ் உங்களுக்கு 10 கோடி ரூபா கையில் கேஷும் கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு ஹர்திக் பாண்டியா தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மும்பை இந்தியன்ஸ் நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம்னு சொல்லி இந்த ஆஃபரை கரெக்டாக ஹோல்டு பண்ணிட்டாங்க. இந்த ட்ரேடை மும்பை இந்தியன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்கன்னா யாருக்கு ப்ளஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? சிஎஸ்கேவா இல்லை மும்பை இந்தியன்ஸா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட கருத்து என்னன்னா, இப்போ நம்ம சிஎஸ்கேக்கு ஹர்திக் பாண்டியாவை வர வச்சு எல்லோ ஜெர்சியில் ஆட வச்சு பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் தான், ஹாப்பி தான். ஆனால் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம சிவம் துபேவை மட்டும் கொடுத்தாவே போதுமே. ஏன்னா ஆல்ரவுண்டர் கொஞ்சம் கேஷும் சேர்த்து கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம ப்ரீவிஸும் சேர்த்து கொடுக்குறப்ப நம்ம சிஎஸ்கேல மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக போயிடும். இவரை ப்ரீவிஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மேஜரான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நம்ம எடுத்தே ஆகணும், அதுவும் ஆர்டர் ஹிட்டராக எடுத்தாகணும். என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. இந்த ரீலை உங்கள் பங்காளிங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேனுக்கு ஷேர் பண்ணி, என்ன பங்காளி ஹாப்பியாக இருப்ப போலையே இவங்க 2 பேரையும் வாங்கிட்டுன்னு கேளுங்க.